பைபிள் வசனம் யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. விளக்கம். இந்த வசனம் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு அளித்த ஒரு மகத்தான வாக்குறுதியாகும். உலகத்தின் சமாதானம் என்பது பெரும்பாலும் வெளிப்புற சூழ்நிலைகளை பொறுத்தது. போர் இல்லாத நிலை, பொருளாதார ஸ்திரத்தன்மை, தனிப்பட்ட வசதிகள் போன்றவை. ஆனால் இயேசு தரும் சமாதானம் அதற்கு முற்றிலும் மாறுபட்டது. இது நம் இருதயத்திற்குள் இருந்து வரும் ஆழ்ந்த அமைதி. உலகம் தரும் சமாதானம் தற்காலிகமானது, சூழ்நிலைகள் மாறும்போது அது மறைந்துவிடும். ஆனால் இயேசுவின் சமாதானம் நிலையானது. அது எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு விலகுவதில்லை. நம் வாழ்வின் துன்பங்கள், கஷ்டங்கள், பயங்கள் வந்தாலும் அவருடைய சமாதானம் நம் இருதயத்தில் நிலைத்திருக்கும். இது உலகத்தால் தர முடியாத, எந்த சூழ்நிலையிலும் கலங்காத ஒரு மன அமைதி. அவர் நமக்கு சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அதாவது எந்த கவலையும் பயமும் இல்லாமல் அவருடைய சமாதானத்தில் நாம் நிலைத்திருக்க முடியும். ஜெபம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யோவான் 14:27 உள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்தால் கொடுக்க முடியாத உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு வைத்து போவதாகவும், எங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க வேண்டும் என்றும் நீர் கூறுவதற்காய் நன்றி. ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் வரும் பலவிதமான சவால்களும் போராட்டங்களும் எதிர்காலத்தை பற்றிய பயங்களும் எங்கள் இருதயத்தை கலங்கச் செய்யும் போது உம்முடைய தெய்வீக சமாதானத்தால் எங்கள் இருதயத்தை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். உலகத்தின் குழப்பங்களுக்கு மத்தியில் உம்முடைய அமைதி எங்கள் உள்ளத்தில் ஆளட்டும். உம்முடைய சமாதானம் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை வழிநடத்தவும் காக்கவும் திடப்படுத்தவும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கலக்கத்திற்கும் பயத்திற்கும் பதிலாக உம்முடைய வாக்குத்தத்தங்களில் நாங்கள் விசுவாசம் வைத்து உம்முடைய சமாதானத்தில் நிலைத்திருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.